கர்த்தருக்கு சூத்திரம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கும் தேவனுடைய வசனத்துக்காக காத்திருக்கிறோம். இன்றைக்கி என்ன வசனம் அப்படின்னா, நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி நம்ம ஒரு விஷயத்தை குறித்து வச்சுருப்போம். இந்த காரியத்தை நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டில் ஒரு ப்ராப்பர் பிளான் நம்ம வச்சுருப்போம். ஆனால் நம்மளோட எண்ணங்கள் நிறையா இருக்குது. இப்படி பண்ணணும், நிறைய காரியங்களை குறித்து நம்ம நிறைய விதத்தில் நினச்சிட்டே இருப்போம். ஆனால் கர்த்தருடைய யோசனை மட்டும்தான் நிலை நிற்கும். நம்ம எவ்வளோ காரியங்களை இப்படி தான் ஒரு மனுஷங்க இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இல்லை ஒரு இந்த காரியத்தை இப்படி செஞ்சால் நல்லபடியாக முடியும்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நமக்கு கர்த்தருடைய யோசனை என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட எண்ணங்கள் அதிகமாக இருந்தாலும் கர்த்தருடைய யோசனை அப்படின்றது மட்டும்தான் என்றைக்குமே நிலை நிற்கும். அதுதான் சரியானதாக கூட இருக்கும். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளையும் தந்த முதன்மையான கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. இந்த நாளையும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இயேசுப்பா, இன்றைக்கி வாரத்தின் முதல் நாளில் ஸ்கூல், காலேஜ், வேலைக்கு நான் அநேக இடத்துல போகக்கூட இருக்கும் ஆண்டவரே. நாங்கள் எங்களோட மனதில் அநேக எண்ணங்களை இயேசுப்பா வச்சுருக்கிறோம். ஆனால் எங்களோட எண்ணங்கள் எதுவுமே ஆண்டவரே இயேசுப்பா நிலை நிற்க போவதில்லை ஆண்டவரே. உம்முடைய யோசனையும் நிலை நிற்கக்கூடியது. நீர்தாமே ஆண்டவரே இயேசுப்பா எங்களுக்கு உம்முடைய யோசனையை சொல்லி தந்து அதன்படி நடக்க இயேசுப்பா எங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய யோசனைகள் நிலை நிற்கக்கூடியது. அதை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. இயேசுப்பா சூத்திரம். அப்படி நேரம் எங்களை வழிநடத்த கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.